வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி 2008 வந்த ஒரு கேள்வி தான். அந்த கேள்வியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு விளையாட்டு நாளில் 30 குழந்தைகளை ஒரு வரிசையில் நிறுத்தினால் 16 வரிசைகளை அமைக்க முடியும் எனில் ஒரு வரிசையில் 24 குழந்தைகளை நிறுத்தினால் எத்தனை வரிசைகளை அமைக்க முடியும்? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்பது எத்தனையோ அத்தனை தான், வரிசை மட்டும் மாற்றுறாங்க. எப்படி மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 16 வரிசைகளை போட்டிருக்காங்க, அடுத்தது 24 வரிசையாக போட்டால் அதில் எத்தனை குழந்தைகள் நிறுத்த முடியும்? இதுதான் அந்த கேள்வி. வரிசைகளை மட்டும் மாற்றுறாங்க. அப்போது ஒரு வரிசைக்கு எத்தனை அப்படின்றது தான் கேள்வி. குழந்தைகள் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆக நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிச்சிட்டா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சரை கொடுத்துடலாம். அப்போ மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்துறோம். மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 குழந்தைகளில் ஒரு வரிசையில் 16 வரிசைகளை அமைக்க முடியுன்றாங்க. அப்போ 30 குழந்தைகள் ஒரு வரிசைக்கு, அப்போ 16 வரிசையாக இருந்தால் எவ்வளோ? 30 × 16. இப்போ 30 × 16 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480. இப்போ மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை நமக்கு கிடைச்சாச்சு. இந்த குழந்தைகளை வச்சு வரிசைக்கு நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை அவங்க மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா 24 குழந்தைகளை நிறுத்துகிறாங்க. 24 குழந்தைகளை நிறுத்தினா எத்தனை வரிசை என்பது தான் அந்த கேள்வி. அப்போ 480 குழந்தைகள் என்பது கிடைச்சாச்சு. 480 ஒரு வரிசைக்கு 24 குழந்தைகள். அப்போ ஒரு வரிசைக்கு 24 குழந்தைகள் எடுத்துட்டோம்னா 24 இந்த 48 2 தடவை போகுது. அப்போ 20 ரைட்டுங்களா? 20 வரிசைகள் 24 குழந்தைகள் ரைட்டுங்களா? ரைட். தேங்க்யூ.